ஹரே கிருஷ்ணா. பரம் ஜெயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் ஸ்ரீல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம். புல்லாங்குழல் சிறப்பு சொல்லப்படுது. பகவானை தரிசிக்கிறதுனால எல்லா தரித்திரங்களும் நீங்கிரும். அப்போ ஒரு ஜீவன் தன்னை சச்சித் ஆனந்த விக்கிரக திருமேனியனான பகவானுக்கு தன்னை ஒரு தாசனாக அடையாளம் காணுது. அந்த ஜீவன் காட்டுத்தீ சூழ்ந்ததும் பகவான் சிறுவர்கள்ட்ட, என்ன நினைங்க, கண்ணை மூடுங்க, நான் உங்களுக்காக மந்திரம் சொல்கிறேன் அப்படின்னார். அவங்க கண்களை மூடினதும் விராட ரூபத்தோட காட்டுத்தீயை குடிச்சிட்டார். உலகத்தில் பல விஷயங்கள் காட்டுத்தீ மாதிரி நம்ம வாட்டுது. நாம் அதன் தகிப்பை சகிக்க முடியாமல் திண்டாடுறோம். சின்ன லாஜிக் தான். கிருஷ்ணரை தியானம் பண்ணால் போதும், அவர் அந்த தீயை குடிச்சிருவார். பகவான் பேச்சை கேட்குறவங்களோட அவர் கூடவே இருக்கிறார். எல்லா வீடுகள்லேயும் சண்டை சச்சரவு இருக்கும். கணவன் அம்மா பக்கமும் பேச முடியாது, மனைவி பக்கமும் பேச முடியாது. பிள்ளைங்கள்லாம் கற்ற கல்வியினால் குடும்பத்தை படாத பாடு படுத்துகிறாங்க. நீதிமன்றங்களில் பொய் சொல்கிறதுக்கு பயிற்சிகள் நடக்குது. அதற்கு நீதிமன்றத்தில் ரெக்கார்டு தான் பேசும், நியாயம் பேசாது. உலகம் ஒரு காட்டுத்தீ நல்லா தெரியுது. நாம ஜபந்தான் அதை அணைக்கக்கூடியதாக இருக்குது. பெரிய பெரிய ஆசைகள் பிரலாம்பாசுரன் மாதிரி நம்ம கடத்திட்டு ஓடுது. குருநாதர் அதோடைய தலையில் ஒருத்தர் தட்டி அடக்கிறார். ஆசைகள் தீயவனாக மாற்றுது. தீய ஆசைகள் நீங்கி தூயவன் ஆகிட்டோன்னா அந்த ஜீவன் ராசலீலையில் இடம் பெறலாம். கண்ணனுடைய குழல் இசையை கேட்டு கோபியர்கள் அதை வர்ணிக்கிறது வேணு கீதம் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப அதிகமாக இந்த ராசலீல வர்ணனையில் புல்லாங்குழல் சிறப்பு ரொம்ப அதிகமாக சொல்லப்படுது. சரத் ருது காலத்தில் பிருந்தாவனத்துடைய சோபை ரொம்ப அதிகமாக இருக்குது. காற்று நறுமணத்தோடு வீசுது. பகவான் பசுக்களோட சிறுவர்களோட அந்த வனத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். அவருடைய குழல் இசையில் கோபியர்கள் லயமாகி போய் இருக்கிறாங்க. வேய்ங்குழலின் ஆனந்தத்துக்கு முன்னாடி விஷய ஆனந்தம், பிரம்மானந்தம் இதெல்லாம் வெறும் துச்சம், ஒன்றும் கிடையாது. கோபியர்கள் வீட்டில் இருந்தபடியே வேய்ங்குழல் ஓசையை கேட்குறாங்க. அவங்களுக்கு தொலைநோக்கும், தொலைவில் உள்ளதை கேட்கும் திறனும் இருக்குது. வேணுகீதத்தின் ஸ்லோகங்கள் பல கோபியர்கள் பாடினது. ஒரு கோபி பாடுறா, எங்களுடைய வாழ்வின் பலன் மேகவண்ணன், அடுத்து கௌரசுந்தரன், பலராமன். இவங்க சிறுவர்களோட மாடு மேய்க்க வரும்போது தமது உதடுகளில் முரளி அந்த குழலை தரித்து எங்களை கடைக்கண் பார்வையால் பார்க்கும்போது நாங்கள் அவங்களுடைய முக இனிமையை பருகிக்கிட்டே இருப்போம். இதுதான் எங்களுக்கு வாழ்வின் பயன். அத்தகு கிருஷ்ணரை தரிசிக்கும் கண்களே பேறு பெற்றவை. இல்லாட்டி கண்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? உடலின் பயன் பகவானுடைய சேவையில் எல்லா புலன்களையும் பயன்படுத்துறது. இப்படி ஒரு கோபி பாடுறா. இன்னொருத்தி, தோழிகளே கேளுங்க, அது புல்லாங்குழலே கிடையாது, அது கண்ணனுடைய பட்டத்து ராணி குழலி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறேன். கண்ணன் சாப்பிட உட்கார்ந்தா அந்த ராணி கண்ணன் இடுப்பில் இருக்கிறா, படுக்கையில் பக்கத்தில் இருக்கா. பகவானுடைய இதழ்கள் அந்த புல்லாங்குழலுக்கு தலையணை ஆட்டம் இருக்குது. கண்கள் பனிப்பெண்கள், இமைகள் விசிறி, கண்ணனுடைய மூக்குத்தி அதுக்கு குடை. அந்த குழலியோட கண்ணனுக்கு மனமாகி விட்டது. எனவே நித்திய சேர்க்கையை அந்த புல்லாங்குழல் அனுபவிக்குது. அந்த குழல் முற்பிறவியில் என்ன தவம் செய்ததோ அதற்கு கண்ணனுடைய இதழ் அமுதம் நித்தியமாக பருகும்படியாக சௌபாக்கியம் கிடச்சிருக்கு. இப்படி ஒருத்தி பாடுறார். ஒரு கோபி இதை பற்றி புல்லாங்குழல்கிட்ட விசாரிக்கிறார். அப்போ குழல் சொல்லுது, நான் எப்போவுமே என்னை ஒன்றுமற்றவனாகவே கருதுகிறேன். கம்புகள் அப்படின்னா அது கனமானதாக இருக்கும், தனக்குள்ளே அடர்த்தியாக ஏதாவது வச்சுருக்கோம். நான் அப்படி இல்லை, நான் காடியாக இருக்கிறேன், குழாயாட்டம் காடியாக இருக்கிறேன். 6 ருதுக்களுடைய மாற்றங்களையும் தாங்கிக்கிட்டே இருப்பேன். யாரோ என்னை சுரண்டி காலியாக்கி விட்டாங்க, நெருப்பில் போட்டாங்க. நான் பல கஷ்டங்களை அனுபவித்தா கூட பேசாமல் தாங்கிக்கிட்டேன்.
எத்தனை துன்பம் வந்தும் தைரியத்தை நான் விடலை. நான் என்னுடைய சுவாமியின் விருப்பப்படி பேசுகிறேன், அவருக்கு உகப்பாக நடந்துக்கிறேன், அவருடைய விருப்பத்தை ஸ்வரமாக மாற்றுறேன். இதனால் நல்லவர் கெட்டவர் சிறியவர் பெரியவர் நாகங்கள் மான்கள் பசுக்கள் குரங்குகள் எல்லாரும் ஆனந்தத்தால் அசைந்தாடுறாங்க. பகவானுடைய விருப்பத்தை இனிமையாக வெளிப்படுத்துகிறேன், அவர் விரும்பும்போது தான் இப்படி நடக்கிறேன், மற்றபடி நான் மௌனி, மனதின் மௌனம்தான் உத்தம மௌனம், இப்படி புல்லாங்குழல் சொல்லுது. இதெல்லாம் உண்மைதான். பகவானுக்காக பேசணும். வம்பு பேசுகிறவனை மாயை விவேகமற்றவனாக்கிறோம், அவன் தன்னைத்தானே நாசமாக்கிக்குவான். உலகத்தில் வம்பர்கள் தான் ஜாஸ்தி, மௌனம் கிடையாது. மௌனம் உணர்த்துறத வார்த்தைகள் பேச்சுக்கள் உணர்த்தாது. நன்கு யோசித்து துன்பங்களை சகிச்சு போகிறவனுடைய பாபங்கள் பொசுங்கிரும். பாபம் அவனை துன்புறுத்த முடியாமல் ஓடிரும். இனிமையாக பேசணும், வம்பு வழக்கு பேசக்கூடாது, யார் மனசையும் காயப்படுத்தக்கூடாது. தடியால் அடித்தா கூட அது மறைஞ்சிரும். ஆனால் சொல்லடி அப்படி கிடையாது, அது ஆழமானது. அதனால் அன்போடு பேசணும். குரல் எப்பவும் மௌனமாக இருக்கும். அப்படி மௌனமாக இருக்கிற குரல் ஊதும்போது மட்டும் அடுத்தவங்களை மௌனமாக்கிறது. ஏன்னா இருக்கிறத தானே ஒருத்தர் தர முடியும். அது மாதிரி மனசாலையும் பேசாமல் இருக்கிறதுக்கு மௌனம்னு பேர். இப்போ இன்னொரு கோபி சொல்கிறா, ஏ சகி அங்கே பார், குழல் ஒளியை கேட்டு மரங்கள் தேனை தாரையாக கொட்டுது அப்படிங்கிறார். மரங்களுக்கு புல்லாங்குழல் தன்னுடைய ஜாதி, அதுவும் ஒரு மரம் அப்படிங்கிற உணர்வு ஏற்பட்டு எங்களுடைய பிள்ளை தான் இவா அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியில் தேனை அதிகமாக உமிழுது. கண்ணன் குழல் இசைக்கும்போது வீட்டு கூரைகள், அதாவது மூங்கிலால் செய்யப்பட்ட கூரைகள் கரைஞ்சி உருகுது. ஒரு குழல் இன்னொரு குழலை அப்படி இசையில் இப்படி ஆக்கிடுது. நந்தலாலாவுடைய குழல் இசையை கேட்டதும் யாருக்கும் வீட்டில் இருக்க முடியலை. ராதேஷ்யாம் ராதேஷ்யாம்னு சொல்லிக்கிட்டு கிருஷ்ணரோடு இருக்கிற ஆசையில் கிளம்பிடுறாங்க. ஒருத்தி பாடுறா, அடி சகி அதோ பார், பெண் மான்கள் எல்லாம் பித்து பிடிச்சி ஓடி வருது, கண்ணனை கண்கொட்டாமல் இமைக்க மறந்து பார்த்துக்கிட்டு நிற்குது. கோபியரின் பார்வை ரொம்ப கூர்மையாக இருக்குது. மான்களுடைய இமைகளை அவங்க கவனிக்கிறாங்க. சில பெண்மான்களை ஆண்மான்கள் கூட்டிகிட்டு வருது. என்னுடைய கணவர் நான் கண்ணன்கிட்ட போகிறதுக்கு உதவியாக இருக்கலை, என்னை விட அந்த மான் கொடுத்து வச்சது. அந்த மான்கள் தம்முடைய கண்களாகிய தாமரையை கண்ணன் பாதத்தில் சமர்ப்பித்து கிருஷ்ணரை பூஜிக்குது. கணவனும் மனைவியும் ஒன்றாகி பகவானை பூஜிக்கிறாங்க. பாக்கியசாலிகள். இப்படி ஒருத்தி பாடுறான். அதாவது கணவனை பகவானுக்கு அருகில் கூட்டிகிட்டு வர்ற மனைவி சக கிருஷ்ண சாரா அப்படின்னு சொல்லப்படுறான். கணவனை கண்ணன் சன்னதிக்கு கூட்டிகிட்டு வர்ற மனைவி கிடையாது, கிருஷ்ணருக்கு தோழி அவா, கணவனுக்கும் தோழி, நல்லது செய்கிறவா. கணவனை போகத்தில் மூழ்கடிக்கிறவா கணவனுக்கு விரோதி. இப்போ இன்னொரு கோபி பாடுறா, சகியே நான் என்ன பேசுகிறது, விருந்தாவனத்து பசுக்கள் குழல் நாதத்தை கேட்டதும் புல் மேயறதை விட்டுட்டு தம்முடைய காதுகளை தொன்னைகளாக்கி குழல் நாம அமிர்தத்தை கவனத்தோட பருகுது. நாத அமிர்தம் நாம அமிர்தம் இதுகளை அது பருகுது. பசுக்கள் அப்படின்னாலே வாயும் வாழும் ஆடிக்கிட்டு இருக்கணும். இது அந்த ரெண்டையும் மேல் நோக்கிய மாதிரி வச்சு பரவசத்தில் நிற்கிது. கன்றுகள் கூட பால் அருந்த மறந்து போய் நிற்கிது. குழல் இசைய மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் தாவரங்கள் இப்படி அத்தனை பேரும் அமைதியாக கேட்குறாங்க. விருந்தாவனத்துடைய வன சிருஷ்டியே ரொம்ப ரொம்ப தெய்வீகமானது அப்படின்னு பாடுறா. கண்ணன் குழல் இசைக்க துவங்கியதும் இந்த பறவைகள் சப்தம் போடாமல் அமைதியாகுது. கொடிகளால் ஆன மண்டபத்தில் ராதாகிருஷ்ண நாமங்களை சொன்னபடி அந்த பறவைகள்லாம் பறக்குது. ராதாகிருஷ்ண நாமங்கள், அதாவது அந்த பறவைகளுக்கு தாகம் எடுத்தாச்சுன்னா இந்த நாமங்களை சொன்னபடி தண்ணீர் பருகுது. கங்கை கரையில் அவை மௌனம் காத்தது மாதிரி யமுனை கரையிலையும் மௌனம் காக்குது. மௌனம் ஆன்மீகவாதிகளுடைய அடையாளம். மௌனவான் தியான சக்தி பெறுவான். நந்தலாலாவுடைய குழல் இசையை மௌனமாக கேட்டு பறவைகள்லாம் தியானிக்குது. நீர் அருந்த சென்ற பறவைகள் யமுனைக்கு சென்றதும் கரையில் இருக்கிற மரங்கள் அமர்ந்து குழல் இசையை ஆனந்தமாக அனுபவிக்கின்றன. யசோதா ஒரு நாள் தன்னுடைய தோழிகிட்ட, நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன், கண்ணையா செருப்பே போட மாட்டேங்கிறான், கால் சுடுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னா.
அப்போ அந்த தோழி சொல்கிறா, கவலைப்படாத, அவன் போகிற இடங்கள்லாம் முகிலரசன் நிழல் தர்றான். கண்ணுடைய லீலைகளை விசித்திரம். அவனுக்கு தாகம் ஏற்பட்டால் உடனே மழை பெய்யும், வெயில் வந்தால் மேகம் நிழல் தரும். மாடு மேய்க்கிற போதே பூமி அதோடைய இயல்பை மாற்றிடுது, வெண்ணெய் மாதிரி மிருதுவாயிடுது. கண்ணையாவுடைய திருவடி ஸ்பரிசத்தால் விருந்தாவன மண், கோவர்த்தன் கல் எல்லாமே மென்மையாகி போயிடுச்சு. கோவர்த்தன சிறந்த ஹரிதாசன். கண்ணையாவுக்கு பிடித்த பசுக்களுக்கு குறைவின்றி புல் தருகிறது கோவர்த்தனை தான். அதனால் கண்ணையாவுக்கு கிரிராஜ் மேலே ரொம்ப இஷ்டம். பகவானுக்கு சேவை செய்கிறவன் வைஷ்ணவன், ஆனால் பசுக்களுக்கும் அடியார்களுக்கும் சேவை செய்கிறவன் மகா வைஷ்ணவன். பகவானுடைய பாத ஸ்பரிசத்தால் கோவர்த்தனாவுக்கு ரோமாஞ்சனம், அதாவது மெய்சிலிர்ப்பு ஏற்பட்டது. பரவசத்தால் ஆங்காங்கே பள்ளங்கள் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் பகவானுடைய குழல் இசையில் அந்த பள்ளங்கள்லாம் தாமாகவே மூடிருச்சு. ஆனந்தத்தால் பள்ளங்கள் அப்படி உப்பி மூடிடுது. இன்னொரு கோபி அடி சகி, கண்ணன் கதம்ப மரத்தின் மீது ஏறி அங்கேருந்து பசுக்களை பேர் சொல்லி கூப்பிடுறான். சதா பசுக்களின் பேரை உரு போட்டுக்கிட்டே இருக்கான். அவைகளும் ஆனந்தமாக ஓடி வருது. அதோ பார், அவைகள் எத்தனை ஆனந்தமாக கதம்ப வனத்தில் ஆடி மகிழ்கின்றன. கண்ணனை சுற்றிலும் பசுக்கள் கண்ணனது பாதங்களை தமது நாவால் வருடி விடுகின்றன. இதை பார்க்க நான் என்னை மறந்து ஓடுகிறேன். சில சமயம் உலக நினைப்பால் நான் எங்கிருந்து எங்கு ஓடுகிறேன் என குழப்பமாகிறேன். அப்புறம் வெட்கத்துடன் யோசிக்கிறேன். இப்படி ஒரு கோபி யசோதையிடம் சொன்னாள். இந்த கோபியர்கள் ஆண் பெண் வேறுபாட்டை மறந்து விடும்போது அவர்களுக்கு ராசலீலையில் நுழைவு கிடைக்கிறது. இது ஆன்ம உறவு. ஆணோ பெண்ணோ, கண்ணன் மட்டுமே ஆண் என்ற பாவனை வந்துவிட்டால் கோபி பாவனைக்கு வர முடியும். புல்லாங்குழலின் முதல் துவாரத்தில் பகவான் இசைக்கிற போது படைப்பின் முதல் சிருஷ்டியான பிரம்மதேவர் தனது தியானத்தை நிறுத்திட்டு குழல் இசையை கேட்க ஆரம்பிக்கிறார். ரெண்டாவது துவாரத்தில் பகவான் சப்தம் எழுப்புகிற போது யமுனா தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்தி பகவான் இருக்கிற இடத்தை நோக்கி போக்க மாற்றுது. மூணாவது துவாரத்தில் ருதுக்கள் எல்லாம் ஒரே இடத்துல வந்துடுது. நான்காம் துவாரத்தில் பசுக்களுடைய வாயும் வாலும் மேல் நோக்கி போயிடுது. அஞ்சாவது துவாரத்தில் பகவான் இசைக்கிற போது கோபியர்கள் பகவானை தேட ஆரம்பிக்கிறாங்க. 6ல் ஜடம் சேதனமாகுது, சேதனம் ஜடமாகுது. கோபியர்கள்லாம் வரைஞ்ச ஓவியம் மாதிரி ஆயிடுறாங்க. பாறைகள் உயிர் பெற்று இலகி ஓடுது. தண்ணீர் உயிரற்ற மாதிரி பாறைகள் ஆயிடுது. 7வது துவாரத்தில் கண்ணன் இசைக்கிற போது அவருடைய பிராணனே அதில் வருது. ராதே ராதேங்கிற சப்தத்தோடு வருது. ஒரு கோபி கண்ணன்கிட்ட கேட்குறா, கண்ணா, உன்னுடைய வேங்குழல் என்ன செய்து தெரியுமா? அது இனிமையாக கொடுமையானே புரியலை அப்படிங்கிறா. இசையை கேட்டதும் உடல் நினப்பு பயிர்ந்து, செயல் நினப்பு பயிர்ந்து, மனசும் அபகரிக்கப்படுது. விரஜகோபியர்கள் உலக மரியாதைகளையும் வெட்கத்தையும் வீட்டு வேலைகளையும் எல்லாத்தையும் திறந்துடுறாங்க. ஆகாய விமானங்களில் இருந்தபடி தேவகணங்கள் இசையை அனுபவிக்கிறாங்க. முனிவர்களின் தியானம் போயிடுது. இது ஓசை கிடையாது, பிரேம ரசம் அப்படின்னு சொல்கிறா. காதுகள் அவற்றை பருகுகின்றன. செடி கொடி மரங்கள் பறவைகள் அசையாமல் இருக்கின்றன. இது எத்தகைய மௌனமோ, அனைத்தும் பிரம்மானந்த வசப்படுகின்றன. இப்படி ஒரு கோபி சொல்கிறார். அடுத்து பகவான் கணந்தோறும் இசைக்கிறார். ஜீவனும் செவிடனாக இருக்கிறான். எங்கும் அவருடைய குழலோசை கேட்டபடி தான் இருக்குது. அதை கேட்கும் பாவனையில் இதயம் இல்லை. கிருஷ்ண கதையால் விருந்தாவன கோபியர்கள் எந்த முயற்சியும் இல்லாமல் அனாயாசமாக சமாதி நிலை அடைஞ்சாங்க. அவங்க மூக்கை பிடிச்சு பிரம்மதலத்துக்கு வர முயற்சி செய்கிற யோகியரை விட மேலானவங்க. ஆடையுடன் இருக்கும் துறவிகள் அந்த கோபியர்கள். பிராணயாமம், பிரத்யாகாரம், தாரணை இதுகளால் யோகிகளுக்கு கிடைக்கிற ஆத்மானந்தத்தை கோபியர்கள் சுலபமாக கண்ணன் நினப்பாலவே பெறுறாங்க. அப்படிப்பட்ட பிரேம சன்னியாசினிகள் அவங்க. கிருஷ்ணருக்காக உலகத்தை விட்டவங்க. ரஜவாசிகள் தினமும் கோவர்த்தனத்தை வலம் வராங்க. வருடத்துக்கு ஒரு முறை விஷய ஈடுபாடுகளை குறைச்சிட்டு, அதாவது 11 மாதங்கள் பாடுபடணும். 1 மாதம் கோவிந்தனோடு இருக்கணும். புனித ஸ்தலங்களில் 1 மாதத்தை செலவழித்து பழகணும். ஜபம், கீர்த்தனம், தியானம், இப்படி புனித ஸ்தலத்தில் இருக்கணும். இது பகவானுக்காக நீங்கள் பெரும் ஓய்வு. தீர்த்த
தீர்த்த வாசம் அப்படின்னு சொல்லலாம். வீடு வந்து போக பூமி. ஆசிரமங்களில் கூட தூங்குறதுக்கு மட்டும்தான் அறைக்குள்ளே போகணும். பகலில் அங்கே போனால் தூக்கம் வந்துடும். வீடு, அறைகள் இதெல்லாம் போக பூமி. வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறது நல்லது கிடையாது. சிறிய பெரிய பாபங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஹரிநாமம் சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம். 1500 முறை ஒருத்தர் சகஸ்ரநாமம் பாராயணம் செய்கிறாருன்னு வச்சுக்கலாம். அப்போ விஷ்ணு யாகம் செய்த பலன் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. பவித்திரமான தீர்த்த ஸ்தலங்களில் கூச்சப்படாமல் ஹரிநாமங்களை பாராயணம் செய்யுங்க. உலக ஈடுபாடுகளோட பக்தி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். உங்கள் இதயத்தில் பக்தி இருக்கும், ஆனால் அது இல்லத்தில் அதை வளர்க்க முடியாது. ராசலீலை பாகவத்துடைய கனிந்த கனிரசம். அது ஆண் பெண் உறவு கிடையாது. பூரண புருஷோத்தமனுக்கும் ஒரு தூய ஜீவனுக்குமான சேர்க்கை. ஆண் பெண் எனும் பாவனை அங்கே கிடையாது. ஆண்மையோ பெண்மையோ அங்கே நினைவில் இருந்துச்சுன்னா கோபி பாவம் வராது. மேனுகீதத்தில் திருமணம் ஆகாத கோபியரின் ராசம் உள்ளது. யக்ஞ பக்தினிகள் லீலையில் திருமணமான பெண்களின் ராசம் இருக்குது. கோவர்த்தன லீலையில் வானப்பிரஸ்த கோபியருடைய ராசலீலை இடம்பெறுது. ஹரே கிருஷ்ணா.